பனம்பழம் சாப்பிட்டுருக்கியா? சாப்பிட்டுருக்கியா? வாயத்தோன்னு சொல்றா. இது அப்படியே சாப்பிட்டோம்னா பேதியில் போகும். இது சுட்டு தான் சாப்பிடணும். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்? மலைக்கு மேலே. அதோ அங்கே தெரியுதா? ஆமாம், அங்கே ஒரு ஏரி இருக்குது. ஏரியில் போய் சட்டை பண்ணலாம் தவிர்த்து போட்டு குளிக்க போகிறோம். மீனை பிடிச்சி சுட்டு திங்க போகிறோம். இதையும் சுட்டு திங்க போகிறோம். இந்த காட்டுக்குள்ளே யானை அதிகமாக வரும். இதோ நாங்கள் புதருக்குள்ளே ஒளிஞ்சிட்டு வந்துருச்சுன்னா என்னை விட்டு முட்டு ஓடக்கூடாது. ஏய், வழி இந்த பக்கம்டா. 2 வழி போகுது. இங்கெல்லாம் வழி மாறினா அப்புறம் எங்கே ஒன்று கூப்பிட்டு போயிடும். இந்த காட்டுக்குள்ளே ஓனாய் இருக்குது. சாரி, காட்டு நாய். நாய் மாதிரியே இருக்கும், ஆனால் அது நாய் இல்லை. இதே கடிச்சிடாது இல்லை? பயமாக இருக்குதே, கூட்டிகிட்டு போய் நீ பார்த்து பத்திரமா. மனுஷன் மாதிரியே இருக்கும், ஆனால் அது மனுஷன் இல்லை. அது யாருன்னு கேட்டிங்கன்னா கேமரா பிடிச்சி வரணும். மழை காலத்தில் இங்கே தண்ணி நிறைய வரும். இந்த பிளேஸ் எங்கே இருக்குன்னா சேலத்தில் தான் இருக்குது, ஆனால் முக்கால்வாசி பேருக்கு தெரியுறது இல்லை. நீங்கள் ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி கேரளா போவானுங்க. வா வா, ஒரு சில பைத்தியக்காரனுங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஒரு வண்டி ஒன்று பேசி விடிய விடிய ட்ராவல் பண்ணி கேரளாவுக்கு போவானுங்க. போயிட்டு அவனும் காட்டுக்குள்ளே போய் நடக்கிடுவான். இந்தாண்டி ஒரு வழி போகுதா, அதில் போகக்கூடாது, இதில் தான் போனான். எக்கப்ப வழி பிரியுது. நைட் டைமில் வந்துன்னா பேய் பிடிச்சிட்டு போயிடும். ஐயோ ஆமாம், இங்கே நிறைய பனை மரம்லாம் நிறைய இருக்குது. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது இந்த ஏரியா. ஜாலியான வீடியோவை பேய் வீடியோவை கன்வெர்ட் பண்ணுறாங்க. இல்லை நிஜமாலுமே பாரு, சுற்றி முற்றி தான் இங்கே பாருங்கள், எல்லாம் பனை மரம் தான் இருக்குது. அதுலேயே இல்லையா? நம்ம காட்டுக்கு மேலே நடந்து போயிட்டு இருக்கிறோம். சாரி, மலைக்கு மேலே. ஒரு பாட்டு ஒன்று ஃபேமஸ் ஆச்சு தெரியுமா? என்னது? அந்த மலைக்கும் இந்த மலைக்கும் நடுவில் ஏரி, அது அங்கே தான் இருக்குது. அந்த மலைக்கும் இந்த மலைக்கும் நடுவில் தான் நம்ம போக போகிறோம். இப்போ நம்ம எந்த இடத்துக்கு போக போகிறோம்? அந்த மலைக்கும் இந்த மலைக்கும் நடுவில் ஏரிக்கு தான் போக போகிறோம். ஓ சரி சரி. இல்லை அந்த பாட்டில் வேறு ஏதோ லைன் கேட்டுச்சு. நாம் மாற்றிக்கலாம், லிங்க் மாற்றிக்கலாம். சரி சரி. நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, என்னது? கேரளா போகிறதுக்கு 10,000 தலைக்கு மேலே செலவு பண்ணிட்டு போவானுங்க அப்படின்னு. ஆமாம், அங்கே பண்ணி வந்து காட்டு தான் நடக்கிடுவானுங்க. அது பேர் வேறு, ட்ரெக்கிங். இது பேரும் ட்ரெக்கிங் தான். ஆனால் நீங்கள் வந்ததுக்கு எவ்வளோ தெரியுமா எக்ஸ்பென்சிவாக இருக்குது? எவ்வளோ ஆச்சு டோட்டலாக? 30 ரூபாய்க்கு பெட்ரோல் அடித்தோம். அந்த 30 ரூபா பெட்ரோலே திரும்பி வீட்டுக்கும் போயிடுவோம். நான் சொன்னேன்ல. ஆமாம். என்னது? யானை வரும், ஆமாம், காட்டு நாய் வரும் அப்படின்னு. ம், நான் சொன்னேன், நம்மளவெல்லாம் முட்டாளுங்க. அப்போ அதெல்லாம் உண்மை இல்லையா? இங்கே ஒன்றும் இருக்காது. இல்லை நிறைய பேர் சொல்கிறாங்க அந்த மாதிரிலாம் இருக்குது, இந்த காட்டில் நடமாட்டம் இருக்குது, புலிகள் நடமாட்டம் இருக்குதுன்னு சொல்லி தகவல் சொன்னாங்க. நடமாட்டலாம் இல்லை, ஆ, யானை அந்த காட்டுக்குள்ளே இல்லை, ஆ, ஓனாயும் இல்லை, ஆ, தீர்த்தம் மட்டும் இருக்குது. நம்ம இங்கே இதுகிட்ட பார்த்தியா ராசிபுரம்? என்னது? இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ ஒன்று செய்தியில் ஒன்று வந்துச்சு பார்த்தியா? ஆமாம், ஊருக்குள்ளார சிறுத்தை புகுந்துச்சுன்னு சொல்லி.
பொதுமக்களை அச்சுறுத்துதுன்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தாங்க. அது பஞ்சாயத்து அது. ஆமாம். அவன் வந்து இந்த பழைய காலத்துலலாம் அப்படி மோனாடிச்சு வருவாங்கல்ல. ஆமாம்மா, அது தப்ப. அந்த மாதிரி வந்து அவங்க ஏரியாக்குள்ளே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த வீடியோ அதுவும் எடுத்து போடலாம். ஆனால் காப்பிரைட் வந்துடும். என்ன இந்த இது சத்தம் கேட்குது? ஆளுங்க முன்னாடி போயிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பொதுமக்கள் நடமாட்டம் இருக்குது இந்த காட்டிலையும். சொல்கிறது கேட்டுச்சா? யானை இருக்குது பார்த்து வாங்கன்னு சொன்னானா? ஆமாம், கேட்குது. ஏரி அப்போ அங்கே தான் இருக்குதா? ஏரி இங்கே இருக்குது. வந்துட்டோமா பக்கத்தில்? இன்னும் கொஞ்சம் தூரம் தான். மலைக்கு மேலே இருக்கிற ஏரி இது யாருக்கும் தெரியாது அவ்வளோக்கு. இந்த ஊர் மக்கள் மட்டும்தான் வருவாங்க. இந்த ஏரிக்கு வந்து யானை தண்ணி குடிக்க வரும்னு சொல்லுவாங்க. யானை, சிறுத்தை, இந்த காட்டு நாய். நம்மளுக்கு லக்கு இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு மூலையிலேருந்து ஓடி வரோம். இல்லை, சிறுத்தைக்கெல்லாம் நீச்சல் தெரியும்னு கேள்விப்பட்டிருந்தேன். நீ தண்ணியில் குச்சினாலும் காப்பாற்ற முடியாது ஒன்று. நம்மளுக்கு லக்கு இருந்தால் அது வந்து தப்பிச்சுக்க முடியும். டேய், அது மேலேருந்து கீழே குதிக்கணும் அந்த சைடு. இதுனா கீழே போகலாம் வா. இதில் தான் மழை பெஞ்சப்போ அந்த தண்ணி போகிறது, மலையிலேருந்து வர தண்ணியெல்லாம் இந்த வழியாக தான் போகும். எங்கே போகுது தண்ணியெல்லாம்? மணிமுத்தாறில் போய் கலந்துருது இந்த தண்ணி. மணிமுத்தாறுனா அது ஆறுன்னு நினைக்கக்கூடாது. அதெல்லாம் இல்லை, அதில் தான் கலக்குது. ஒட்டி ஒரு காவா மாதிரி ஒரு டிச்சு தண்ணி ஓடும். அந்த காலத்தில் அது ஆறாக தான் இருந்தது. சேலத்துக்கு இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா சேலம் பேர் வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி சேலத்துக்கு பேர் சைலம். அப்படின்னு என்ன அர்த்தம்? சைலம் அப்படின்னா ஒரு குளிர் பிரதேசம் மாதிரி. இந்த மாதிரி இப்போ எனக்கு ஷூட்டிங் வருதா, அந்த மாதிரிலாம் வராது. அப்போது நம்ம ஏற்காட்டுக்கு மேலே போனோம்னா எப்படி சிறு கிலோமீட்டர் இருக்குது, அதே மாதிரி சேலத்தை சுற்றியும் மழை அப்படியே சின்ன பொட்டு மழை வந்துகிட்டே இருக்குமா. இந்த ஏரி பருப்பு இங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சு, தண்ணி தெரியுது. நேரத்துக்கு உளுந்து இருப்பான். பசங்க ஆர்வ குளர பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்துடாதீங்க. ஊருக்காரங்களாம் சில அதை பனைமரத்தில் கட்டி போட்டு அடிப்பானுங்க. எதே இந்த பனை மரமா? அவன் சைஸுக்கு ஏற்று பனைமரத்தை கட்டி போட்டு அடிக்க வேண்டியதான். என்னது கல்வெட்டு? என்னமா போட்டிருக்குது வேறு? சேலம் இடைப்பட்டு காடுகள். சேலம் இடைப்பட்டு காடுகள் அப்படி தான் கீழேயும் போட்டிருக்குது. 1999 இதுக்கு பேர் மூலக்காடு. 1999 இந்த இது கட்டிவிட்டாங்க. அதாவது இப்போது கணக்கு போட்டோமா 25 வருஷமாடா? 25 வருஷம். தடுப்பணை தானே இது? தடுப்பணை. இந்த ஏரி மேலே மலையிலேருந்து தண்ணி வருது தேக்கி நிறுத்துறதுக்கு. அவ்வளோதான், நம்ம ரீச் ஆகிட்டோம் ஏரியை. அதான் முன்னையே சொன்னேன்ல, மலைக்கு நடுவில் தான் ஏரி இருக்குன்ட்டு. அதான் அந்தாண்ட ஒரு மலையா? ஆமாம், இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. கிளைமேட் சூப்பராக இருக்கும். இதே மழை வகை காலத்தில் வந்தோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். அந்தாண்ட எல்லாம் பசங்களாம் நீச்சல் அடிச்சுட்டு இருக்கிறானுங்க. வயசு பசங்க ஜட்டியோட குளிச்சுட்டு இருக்கிறாங்க. பொட்டை பிள்ளைங்களாம் வீடியோ பார்க்குறேன். அப்போ தான் ஏண்டு பல்ல வச்சு பார்த்துட்டு இருக்கிறா பார்த்தியா? அதெல்லாம் அப்படித்தான். இதுதான் ஏரி. அப்படியே மலையை காட்டு. எல்லாம் தண்ணி கணக்கு கட்டிட்டு தான் குதிக்கிறானுங்க. ஆழம் அந்த அளவுக்கு இருக்குதா? ஆழம் இருக்கும்.
போதும், இத்துடன் வீடியோ முடித்துக் கொள்கிறோம்.